லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவரு யாரு என்னன்னு முன்ன பின்ன தெரியாத நர்ஸ அவரு ரூம்குள்ள தங்க சொல்றாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னமா தப்பு இருக்கு? என்ன தாத்தா பேசுறீங்க? நீ பொம்மிதாங்கிறது அவனுக்கு ஆழ் மனசுல தெரியுது போல இருக்கு. இல்லனா என் பேரனாவது உன்ன ரூமுக்குள்ள விடுறதாவது. அதுவும் இல்லாம அவன் மனசுல உள்ள சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதனால தான் அவன் உன்னையும் உள்ள தங்க அனுமதிக்கிறான். அப்படி அனுமதிச்சு உங்ககிட்ட பேசி பேசி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறான். ஆனா நீ எமக்காதகியா இருக்கிய, இப்ப உன்னால அவனுக்கு அவன் மேலேயே சந்தேகம் வந்திருக்கும். தாத்தா, இந்த பொம்மைய பத்தி உங்களுக்கு தெரியாது. எப்பேற்பட்ட ஆளுங்களும் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவா, தெரியும்ல? உங்க பேரை நான் காவியான்னு நினைச்சு என்கிட்ட வழியறதுதான் நிஜம். என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. நான் வேணா நிரூபிச்சு காட்டட்டுமா? எப்படி? காமி காமி பார்க்கலாம். நீ மட்டும் அப்படி பண்ணிட்ட, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். வாக்குறுதியில இருந்து மாறக்கூடாது தாத்தா. சரி, இப்ப அவரை கூப்பிடுங்க. அவன் தூங்கிக்கிட்டு இருக்காம்மா. உங்க பேரன் தூங்குறது முக்கியமா இல்ல அவரு நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமா? எது முக்கியம்? சரி, நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறது தான்மா முக்கியம். நானே கூப்பிடுறேன். சித்தார்த், சித்தார்த். தாத்தா, கொஞ்சம் கீழே வரியா? எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதோ வரேன் தாத்தா. ஏய், நான் வேணா மேல வந்து உன்னை கூட்டு வரவா? இல்ல தாத்தா, வாக்கிங் ஸ்டிக் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நானே மெதுவா கீழே வந்துடுறேன். இப்போ நல்லா கவனிங்க. நான் வெளியே போயிட்டு அப்பதான் உள்ள வரா மாதிரி வருவேன். அவரு கீழே வந்து சேரும்போது நானும் கரெக்டா உள்ள வருவேன். அவரு கண் முன்னாடியே கீழே விழற மாதிரி நடிப்பேன். அப்ப அவரு நல்ல சந்தர்ப்பம்னு மனசுக்குள்ள நினைச்சு ஓடி வந்து என்ன தாங்கி பிடிப்பாரு. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவரு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஆள் கிடையாதுன்னு. சான்ஸே இல்ல. ஒருவேளை நீ பொம்மையா இருந்தா அவன் தாங்கி பிடிக்கிறதுல நியாயம் இருக்கு. உன்னை காவியாவா நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் தாங்கி பிடிக்கவே மாட்டான். நீங்க உங்க பேரனை ரொம்ப நம்புறீங்க. சரி, நான் நிரூபிச்சு காட்டுறேன். நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் பேரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவன் அப்படி பண்ண மாட்டான். ஒருவேளை அவன் உன்னை பிடிக்காம விட்டுட்டான்னா மார்பிள் தரமா பார்த்து விழு. இல்லைன்னா எலும்பு கிளம்பெல்லாம் தூளாயிடும். ஐயோ தாத்தா, வராரு வராரு, இருங்க நான் வரேன். சரி சரி, போ போ போ. வாமா காவியா, ரொம்ப அலசல் ஜாஸ்தி போல இருக்கு. என்ன பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டியா? யா, எவ்ரிதிங் இஸ் ஓவர். வெரி குட். சித்தார்த், வாப்பா சாப்பிடலாம். அம்மா நீ வாமா சாப்பிடலாம். நான் போய் தட்டால எடுத்து வைக்கிறேன். நான் மேல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். போயிட்டு வாமா. ஏய், பாத்து. பாத்து வரது இல்லைங்களா? சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா, சாப்பிடலாம். பாத்தியா, நீயும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல, என் பேரன் ஜெயிச்சுட்டான். ஆக மொத்தத்துல அவன் கையால தொட்டு தூக்கல, ஆனா உன்னையும் காப்பாத்திட்டான். போட்டி டிரா. எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. கூடிய சீக்கிரமே நான் சொன்னதுதான் நிஜம்னு நிரூபிச்சு காமிக்கிறேன். தாத்தா, சாப்பிடலாமா? தாத்தா வாங்க தாத்தா. வரேன்பா, உடனே வாமா.
Stop it. ஏங்க என்னாச்சு? இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலுங்க. பொண்டாட்டி விட்டுட்டு போனா இன்னைக்கெல்லாம் பல பேர் பார்ட்டி கொடுத்து கொண்டாடுறாங்க. நீங்க என்னடான்னா கையில கிட்டாரை வச்சுக்கிட்டு சோலோவா சோக கீதம் வாசிச்சிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சியர் அப் பண்ணி மனசை தேத்திக்கிட்டு அடுத்து என்னன்னு பார்க்க வேண்டியதானே? அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுங்க. யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்மி விஷயத்துல ரொம்ப சின்சியரா தான் இருந்தேன். இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். என்ன சார் சும்மா கதை விடுறீங்க? அந்த பொண்ணு தான் வேண்டான்னு போயிட்டா. அதுக்கப்புறமும் அவ தான் வேணும் வேணுங்கிறது உங்களுக்கே போர் அடிக்கலையா? அது எப்படிங்க போர் அடிக்கும்? நமக்கு பிடிச்ச விஷயம் என்னைக்குமே போர் அடிக்காது காவியா. அப்போ நீங்க சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கலாமா? யா, சத்தியமான உண்மை. என்கிட்ட தான் நிறைய தப்பு இருக்கு. இப்ப பொம்மி எனக்கு கொடுத்திருக்க தண்டனை அதை தெரிஞ்சு கொடுத்திருக்காளா இல்ல தெரியாம கொடுத்திருக்காளான்னு தெரியாத. ஆனா சத்தியமா என் பிஹேவியருக்கு கிடைச்ச தண்டனையா தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி? அப்படி என்ன பண்ணீங்க நீங்க? நிறைய விஷயங்கள் காவியா. எல்லாத்தையும் ஒரே அடியா சொல்லிட முடியாத ஒரு விஷயம். பூமி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் கட்டின தாலிக்கு கழுத்து நீட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா அவளை ஒரு நாள் கூட நான் பொண்டாட்டியா மதிச்சு நடத்தவே இல்லை. ஆனா என் மேல அவ நிறைய வார்த்தையில விவரிக்க முடியாத அளவுக்கு அன்பு வச்சிருந்தா. நான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். யா, இனிமேல் அவ இல்லாம எனக்கு லைஃபே இல்லைன்னு முடிவு பண்ண. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஆக்சிடென்ட் வந்து எங்க 2 பேருடைய வாழ்க்கையையும் தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. நான் சத்தியமா சொல்றேன், அவ என் கூட இருந்தப்ப அவ அருமை எனக்கு தெரியல காவியா. அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ பரிசா கொடுத்துட்டு போன வெறுமையை என்னால தாங்கிக்கவே முடியல. ஏதாவது பண்ணி என் மனசை மாத்திக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அப்படியே காந்த மாதிரி பொம்மையோட நினைப்பு மட்டும்தான் என்ன இழுக்குது. நிறைய பேருக்கு அப்படிதான். இருக்கும்போது அருமை தெரியாது, போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்லைங்க காவியா, என் பொம்மி விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னதான் அவ மேல் மனசு என்ன மறந்திருந்தாலும் அவ ஆழ் மனசு எனக்கு தெரியும். அதுக்குள்ள அவ என் மேல வச்சிருக்க காதல் அது மட்டும் அழிஞ்சிருக்காத. அதனால அவ என்னை எப்படியாவது தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு காவியா. எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல. ஐ திங்க் யூ ஆர் ராங். நோ காவியா, ஐ அம் ரைட். இன்ஃபேக்ட் நான் பொம்மிக்கு புடவையெல்லாம் கட்டி விட்டுருக்கேன் தெரியுமா? ஓ அப்படியா? அதுவும் எங்க 2 பேருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்பவே அவளுக்கு புடவையெல்லாம் கட்டி விடுற அளவுக்கு சூழ்நிலை உருவாச்சு. அதையெல்லாம் இப்ப நினைச்சாலும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளா இருக்கு. ஒருவேளை பொம்மி எப்பவும் திரும்ப வரலனாலும் அவ எனக்கு கொடுத்துட்டு போன நினைவுகள் எப்பவும் என் கூடவே இருக்கும். யா, அந்த நினைவுகளோடவே நான் வாழ்றதுக்கு ரெடி. கொஞ்சம் போட்டு வாங்கி பார்க்கலாமா? சரி, பொம்மிக்கு நீங்க புடவை கட்டி விட்டீங்கன்னு உங்க வாயாலேயே சொன்னீங்க. அத நான் எந்த அளவுக்கு நம்புறது? எந்த ஆம்பளைக்கும் புடவை கட்டுறதெல்லாம் தெரியவே தெரியாதே. ஐயோ காவியா, எனக்கு கட்டிவிட தெரியும். நான் சொல்றது நிஜம். எப்பவாவது ஒரு நாள் என் பொம்மி வருவாள்ல, அப்ப நான் அவளுக்கு புடவை கட்டி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு ஏன் அவ்வளோ நாள் காத்திருக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க எனக்கு புடவை கட்டி காமிங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு புடவை கட்டி விட தெரியும்னு. என்ன? திஸ் இஸ் த லிமிட் காவியா. உங்க லிமிட்டை தாண்டி நீங்க பேசுறீங்க. ஐ டோன்ட் லைக் இட். என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நோ நோ. எங்க போறீங்க இப்போ? நான் எங்கேயோ போறேன். இது எங்க வீடு தானே? நான் எங்க வேணா படுத்துப்பேன். நீங்க கம்ஃபர்டபுளா இருங்க. எனக்கு உங்க மேல இந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு.
தாத்தா தாத்தா என்னடா தலகாணியை தூக்கி வச்சுட்டு வெளியே நிக்கிற? தாத்தா நான் வேற எங்கேயாவது படுத்துக்கிறேன் தாத்தா. ஏன்பா? மறுபடியும் இந்த நர்ஸ் தான் தாத்தா பிரச்சனை. இப்ப என்னப்பா பிரச்சனை பண்ணா? என்ன தாத்தா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த நர்ஸ மாத்துக்கு நான் அன்னைக்கே சொன்னேன்ல, எப்ப தாத்தா மாத்துவீங்க? அவ பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தானடா இருக்கா. தாத்தா அவங்க சரியில்லைன்னா சரியில்லைதான். வாங்க தாத்தா. என்னம்மா? என்ன சொல்றாரு உங்க பேரன்? இந்த வாட்டி என்னோட பேரன் உன்னை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லிட்டான். போற போக்க பார்த்தா சவால்ல நான் தான் ஜெயிப்பேன் போல இருக்க. தாத்தா அவ்வளோ ஈஸியாலாம் உங்களை இந்த சவால்ல ஜெயிக்க விட்டுற மாட்டேன். உங்க பேரனை பத்தி இன்னும் உங்களுக்கு முழுசா தெரியல, போக போக தான் தெரியும். அதையும் தான் பாப்போமே. கை குறையுது. வாமா. தாத்தா என்ன கிறுக்குத்தனம் பண்றீங்க? என்னம்மா, நான் உன்னோட வயசுல மூத்தவம்மா, எப்பவும் உஷாரா தான் இருப்பேன். என்ன தாத்தா சொல்றீங்க? தர்ஷினிக்கு நட்சத்திர பிறந்த நாள்னு சித்தார்த்த கூட்டிக்கிட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் மொத்தமா கிளம்பி கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா இப்பதான் போன உயிர் வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தாத்தா. ச்சே. அம்மா நீங்க ஏன் கோயிலுக்கு போல? எனக்கு காய்ச்சல்னு போய் சொல்லிட்டேம்மா. ஏன் தாத்தா? என் பேத்தி கையால ஒருவேளை சாப்பிடணும்னு எனக்கு ஆசைதான். தாத்தா மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா? சீக்கிரமா சமைக்க ஆரம்பிமா. எப்படா நீ சமைச்ச சாப்பாட சாப்பிடுவோன்னு இந்த நாக்கு ஏங்குதுமா. அப்பா என்ன வாசனை, என்ன வாசனை. வீட்டுல இருக்கிற இதே பொருளை போட்டுதான் அவங்களும் சமைக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு வாசனை வரதே இல்லையம்மா. தாத்தா நீங்க ஓவரா புகழ்றீங்க. ஓவரா இல்லம்மா, உண்மையத்தான் சொல்றேன். உட்காருமா, சாப்பிடலாம். தாத்தா முதல்ல நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசியே இல்ல. அடடடடா, இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ தாத்தா அவங்க வந்துட்டாங்க தாத்தா. இப்ப என்னமா பண்றது? ஐயோ தாத்தா அவங்க வந்து யார் சமைச்சது என்ன ஏதுன்னு கேட்பாங்களே தாத்தா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க தாத்தா, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். எருமா எருமா, நீ சும்மா இருமா. அவனுக்கெல்லாம் பயந்து என்னால சாப்பிடாமல இருக்க முடியாது. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? ஐயோ வராங்க தாத்தா. விடுமா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஐயோ நான் போறேன்ப்பா. ஐயோ போச்சு.
என்னம்மா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா தாத்தா. வந்து சாப்பிடுங்க. தாத்தா, கோவில்ல கொஞ்சமா தான் பிரசாதம் சாப்பிட்டேன். அது கொலை பசியை கிளப்பி விட்டுருச்சு. இனிமே உங்க வீட்டுக்கு வந்து சமைக்க லேட் ஆகும் நினைச்சா ஜம்முன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாடா, வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். சாவித்ரி, நீங்களும் வரலாமே, வந்து சாப்பிடுமா. இருக்கட்டும் அத்தை, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க. ஆமா. அவ்வளவுதான், இன்னைக்கு கதை கந்தல், எல்லா குட்டும் வெளிப்பட்டு போயிடும் போல இருக்கே. என்னப்பா தாத்தா, இது பொம்மையை நீ சமைச்ச மாதிரியே இருக்கு தாத்தா. தாத்தா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க இப்படி ஒரு திருட்டு காரியம் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை தாத்தா. ஐயோ, இது தேவையில்லாத அவமானம். பேசாம எஸ்கேப் ஆகி போயிடலாமா? என்னப்பா திருப்பி திருப்பி ஏதாலமா பேசிக்கிட்டு இருக்க? உங்க பேத்தி சமையல சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை வந்திருக்கு. அதனால நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போனதும் பொம்மையை சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு இருக்கீங்க. சரி விடுப்பா, எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு? சாப்பிட நல்லா இருக்குல்ல, பேசாம சாப்பிடு. உன் தாத்தாவை திருத்தவே முடியாது தர்ஷினி. என் பேரனை வேண்டான்னு தூக்கி போட்டு போனவ இவரு சொன்னதுக்காக சமைச்சு கொடுத்திருக்காளா? இன்னொரு முறை சமைச்சு கொடுத்து அனுப்பட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. பாட்டி, 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 அவ கிடக்கறா, நீ சாப்பிடு. பாத்தீங்களா அத்தை, நம்ம கோயிலுக்கு போன சைக்கிள் கேப்ல இதெல்லாம் பண்ணிருக்காரு. பண்ணட்டும் பண்ணட்டும், கூடிய சீக்கிரத்துல இந்த பெருசுக்கும் சேர்த்து முடிவு கட்டலாம். தாத்தா, தாத்தா, this is the limit காவியா. உங்க லிமிட்டை தாண்டி நீங்க பேசுறீங்க. I don't like it. போற போக்க பார்த்தா சவால்ல நான் தான் ஜெயிப்பேன் போல இருக்க. என்னம்மா காவ்யா, அடுத்து என்ன பண்ணி சித்தார்த்த மனசை கலைக்கலான்னு யோசனையா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நீ வாய் விட்டு சொல்லனாலும் உன் முகமே காட்டி கொடுக்குறேம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்க, நீ என்ன தலைகள்னாலும் அவன் மனசுல பொம்மைக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கான்ல, அது மாறவே மாறாது, ஒரு இன்ச்சு கூட குறையாது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க தாத்தா, நீங்க வேணா பாருங்க. ஏம்மா இப்படி தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்கிற? இப்பவே உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு அவன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்குமா? ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? நான் தோத்துட்டேன்னு நீங்களா முடிவு பண்ண வேண்டாம் தாத்தா. நிச்சயமா நான் ஜெயிச்சு காமிப்பேன். உங்க பேரு ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வரல. அவரும் ஒரு சராசரி ஆம்பளதான்னு உங்களுக்கு நான் புரிய வச்சு காமிக்கிறேன். சரிம்மா, அதுக்காக நீ தினம் ட்ரை பண்றதுக்கு இது என்ன விளையாட்டா? இது வாழ்க்கைமா. இதுக்கான ஒரு டைம் லிமிட் இல்லாம இதை பண்ணவே முடியாது. அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போச்சுன்னா சரி வராது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க?
இன்னில இருந்து உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள சித்தார்த்து காவியாவா இருக்கிற உன் பக்கம் சாயலன்னா நீ பொம்மையா மாறி அவன் பொண்டாட்டியா அவன் பக்கம் சாயணும்.